ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு துறவியோட கதையை இன்றைக்கி பார்த்துடலாம். ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன குடிசையில் துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்குன்னு சில சீடர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு சீடன் மட்டும் எந்த நேரமும் பார்த்தாலும் ரொம்ப சோகமாகவும் ரொம்ப குழப்பமாகவும், எந்த நேரம் பார்த்தாலும் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தான். இதை பார்த்த அந்த துறவிக்கு அவனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் அந்த ஒரு சீடனை மட்டும் கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அப்படி போகும்போது அவங்க போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு ஒன்று வருது. அந்த ஆற்றை கடந்தால் மட்டும்தான் பக்கத்து கிராமத்துக்கு அவங்களால போக முடியும். அந்த ஆற்றை கடக்கணுன்னா அவங்க 2 பேருமே நடந்து தான் போக முடியும். உடனே அந்த துறவி, நான் முன்னாடி போகிறேன், என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு அவரோட சீடங்கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த சீடனும் அப்படியே ஆகட்டும் குருவே என்று சொல்லிட்டு ஆற்றுல காலை எடுத்து வைக்கும்போது ஒரு பெண்ணோட குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பெண் ஒருத்தி நின்றுட்டுருக்கா. அவளால் அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போக முடியல. அதனால் அங்கே இருக்கக்கூடிய துறவிக்கிட்ட உதவின்னு கேட்குறா. துறவியே, நான் அந்த ஆற்றை கடந்து உடனே போயாகணும். என்னோடய குழந்தை அந்த பக்கம் உடம்பு முடியாமல் இருக்குது. அந்த குழந்தைக்கு மருந்து வாங்க இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்த படகுல ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சு. அதனால் என்னால் அந்த பக்கம் போக முடியல. எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது அப்படின்னு அந்த துறவிக்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்னை உங்கள் தோள் மேலே சுமந்துக்கிட்டு அந்த ஆற்றை கடக்க உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு உதவி கேட்குறாங்க. சரின்னு துறவியும் அந்த பெண்ணை அவருடைய தோளில் உட்கார வச்சுட்டு ஆற்றை கடந்து பத்திரமா அந்த பக்கம் இறக்கி விடுறாரு. அதை பார்த்து அந்த சீடனுக்கும் ஆச்சரியம் தாங்கலை. ஏன்னா துறவியாக இருக்கும் பட்சத்தில் பெண்களை தொடக்கூடாதே அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த துறவியும் தன்னுடைய சீடர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகளை சொல்லி கொடுத்து தான் பாடம் எடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த துறவியே அந்த கட்டுப்பாடுகளை மீறிட்டு அந்த பெண்ணை தன் தோளில் சுமந்து ஆற்றை கடந்து விட்டுருக்காரு அப்படின்னு ஒரே குழப்பத்தோடு வரலாம். அதை பற்றி துறவிக்கிட்ட கேட்குறதுக்கும் அவனுக்கு பயம். ஏன்னா குரு இல்லையா, குருக்கிட்ட எப்படி கேட்குறது அப்படிங்கிற பயத்தோடையே அந்த கிராமத்துக்கும் வந்து சேர்றாங்க. ஒரு கட்டத்தில் அவனால் பொறுக்க முடியல. இதை எப்படியாவது துறவிக்கிட்ட கேட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டான். அந்த குருக்கிட்டையும் கேட்குறான், குருவே, பெண்களை தொடக்கூடாதுன்னு நீங்களே எங்களுக்கு கட்டுப்பாடு போட்டீங்க. ஆனால் நீங்களே அதை மீறிட்டீங்களே, அது சரியா தவறா என்று நான் தெரிந்து கொள்கிற வரைக்கும் என் மனசில் இருக்கிற பாரம் என்னை விட்டு போகவே போகாது. இவ்வளவு தூரம் அந்த பாரத்தை நான் சுமந்தது போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது என்று குருக்கிட்டே கேட்குறான். அந்த சீடன் கேட்ட அந்த கேள்விக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு. சீடனே, அந்த பெண்ணை நான் தூக்குனதுனால எனக்கு ஏற்பட்டிருக்கிற பாரத்தை விட உனக்கு ஏற்பட்டிருக்கிற பாரம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. நான் என்னோடய பாரத்தை அந்த பெண்ணை சுமந்து வந்து இறக்கி விட்டதுமே போயிடுச்சு. ஆனால் உனக்கு இருக்கிற பாரமோ தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதால உன் பாரமும் பெருசாகிட்டே போகும். அதை உன்னால் இறக்கி வைக்கவே முடியாது. ஆபத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு செய்கிற சிறு உதவிங்கிறது அந்த கடவுளுக்கே செய்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது ஆனா பெண்ணா, ஏழையா, பணக்காரனா அப்படிங்கிறத யோசிக்கவே கூடாது. நான் அந்த பாரத்தை அங்கேயே இறக்கி விட்டுட்டேன். ஆனால் நீ அந்த பாரத்தை இன்னும் இறக்கி வைக்கல. அதனால் நம்ம கடந்து வந்த பாதையில் எத்தனையோ சுவாரஸ்யங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் நீ தவற விட்டுட்ட. நம்ம கடந்து வந்த பாதையில் மயில் அதோட தோகை விரித்து ஆடினதை நீ பார்க்கல. அங்கே இருக்கும் கிளையில் ஒரு குருவி தன் குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டும் காட்சியை நீ பார்க்கல. யானை கூட்டம் தன்னுடைய குட்டிகளோட சாலையை கடந்ததையும் நீ பார்க்கல. அங்கே இருந்த அருவியை பார்க்கல, இயற்கையை பார்க்கல, ஒரு செடியில் மலர்கள் பூத்து குலுங்குவதை நீ பார்க்கல. ஆக மொத்தம் நம்ம கடந்து வந்த பாதையில் நம்ம மனசுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் எந்த விஷயத்தையும் நீ பார்க்கல. அதற்கு காரணம் தேவையில்லாத விஷயங்களை உன் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இவ்வளவு தூரம் அந்த பாரத்தை சுமந்து வந்தது தான் காரணம். இதனால் உன் மனசு தரக்கூடிய அமைதி விஷயத்தையும் நீ பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த துறவி முடிக்கிறாரு. அந்த துறவி சொன்னது அந்த சீடனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நினச்சி
நிகழ்காலத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை நம்ம தொலைச்சிடுறோம். முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டு அந்த விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியுமா என்ன? அந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாது. நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக பிரகாசமாக மாறும் என்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறத என்றைக்குமே மறக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பல தோல்விகள் கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் அதுவே நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நம்ம நினச்சது மாதிரி மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் மாறும். முடிஞ்சு போன விஷயங்களை உங்கள் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுனால மன அழுத்தம் தான் அதிகமாகும். அது மட்டும் இல்லை, நிகழ்காலத்தில் இருக்கிற உங்களோட சந்தோஷங்களும் நீங்கள் தொலைக்க நேரிடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்களே உங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே தள்ளிக்காதீங்க. நம்ம ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்னு நீங்களே உங்களை டீமோட்டிவ் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணி இருக்காரு அப்படின்னா அவரோட கடந்த கால வாழ்க்கையை போய் பார்த்தா தான் தெரியும் அவர் எவ்வளவு துன்பங்களை தாண்டி எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. மனிதனாக பிறந்துட்டா எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒருத்தர் அந்த கஷ்டங்களை பற்றிலாம் நினைக்காம அவருடைய லட்சியங்களை நினச்சி போகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தோல்விக்கு பின் வெற்றி, வெற்றிக்கு பின் தோல்வி அப்படிங்கிறது நம்ம சரித்திரத்தில் நம்ம கற்றுக்கிட்ட பாடம். இன்றைக்கி போனால் போகுது, நாளைக்கு எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விடாமுயற்சியுடன் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிடும். உங்களோட முயற்சிகள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.